அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம கோவிட் பீடர்ஸ் குழு சார்பாக இன்னைக்கு வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கும் முகமது இப்ராஹிம் சார் அவர்களை வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமாக நான் ஆல்ரெடி பல வகுப்புகள் போட்டிருக்கோம். இன்னமும் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அளப்பரிதாக இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட முகமது இப்ராஹிம் சார் பல புத்தகங்கள் அவர் படித்த அனுபவத்தின் மூலமா நமக்கு வந்து தெளிவான முறையில் நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக நமக்காக சார் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம குரூப் சார்பாக சாருக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அதோட அந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. ஆல்ரெடி 3 கிளாஸ் சம்மந்தமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதோட கிளாஸோட இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூஷன். வெல்கம் சார், நம்ம வகுப்புல போகலாம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏற்கனவே நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து யூனிட் 9ல வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடுடைய ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், அப்புறம் வந்துட்டு தமிழ்நாடுடைய எக்கனாமிக் growth இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நான் குரூப்ல வந்து ஒரு 2 PDF போட்டிருக்கேன். இந்த 2 PDFமே வந்து இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது இந்த யூனிட் 9 அப்படிங்கிற சாப்டரை வந்து டிஎன்பிசியினுடைய அந்த சப்ஜெக்ட்ல சிலபஸ்ல கொண்டு வந்ததுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுடைய அந்த இதை தான் அவங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்ல தான் போட்டிருக்கேன். அது அவ்வளவுமே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வெவ்வேறு எக்ஸாம்ஸ்ல குரூப் 4ல இருந்து, குரூப் 1ல இருந்து, குரூப் 2, அப்புறம் டிஎன்பிசி நடத்தக்கூடிய வேறு எக்ஸாம்ஸ்ல எந்தெந்த இடத்துலலாம் அந்த யூனிட் 9 யூனிட் 8 சிலபஸா வச்சிருக்காங்களோ அதுல கேட்ட கொஸ்டின்ஸையும் அதுல புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன்ஸையும் நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து போட்டதுக்கு அப்புறம் அந்த யூனிட் 9ல மேக்சிமம் அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஓரளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அந்த எப்படி கேட்டாலும் இந்த தமிழ்நாடுல நான் இது வரைக்கும் அந்த 3 டாபிக் எடுத்திருக்கேன். அந்த 3 டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த 3 டாபிக் ரிலேட்டடில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து அடிச்சிடலாம், அந்த அளவுக்கு அந்த இது இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு தமிழ்நாடுனுடைய புவியியல் அமைப்புல வந்து நம்ம நில தோற்றங்களுடைய இதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல லாஸ்ட்ல வந்து நம்ம காவிரி ஆறு வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷனா அதனுடைய அடுத்த டாபிக்கை வந்து பார்ப்போம். அதாவது அதனுடைய கண்டினியூஷன் தான். ஸோ காவிரி ஆறுக்கு அப்புறம் நம்ம கடைசியா அடுத்தது வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாறு. நான் வந்து கண்டினியூஷனா எதுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா, இடையில வேற டாபிக் நடத்தினேன் அப்படின்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து சிரமமா இருந்துடக்கூடாது. அதனால அதனுடைய தொடர்ச்சியாவே போவோம். இன்னும் ஒரு 2-3 நாள் இந்த யூனிட் 9 வந்து கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம்னா அடுத்தது யூனிட் 8. இந்த யூனிட் 9, 8 ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளால எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி 75 கொஸ்டின்ல 25 மேக்ஸு, மீதி 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் கொஸ்டின்ஸ் வரும். அதையும் நான் வந்துட்டு எப்படி படிக்கணும், என்ன மாதிரி டாப்பிக்கை வந்து கவர் பண்ணால் போதும் அப்படிங்கிறதையும் அதையும் நான் வந்துட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கிளாஸஸ் எடுத்துடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் இதில் லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷனாக பார்ப்போம். பாலாறு. நான் ஸ்லோவாக சொல்றது வந்துட்டு உங்களுக்கு அதாவது வேகமாக சொல்றதா இருந்தால் தயவுசெய்து சொல்லிடுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நோட்ஸும் ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கிறது. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் நீங்கள் வந்துட்டு இடையில கூட நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கூட நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்றது இவ்வளோ நாள் உள்ள நோட்ஸில் தான் ஏதாச்சும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். ஏன்னா அந்த தவறுகள் வந்து நம்மளுடைய மார்க்கை வந்து இதாகிடக்கூடாது. அதனால எனக்கு தெரிஞ்சதோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா கூட அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, கிளாஸில் போவோம். பாலாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகனுடைய மாநிலம், கர்நாடகா மாநிலத்தில் கோலார் அப்படிங்கிற மாவட்டத்தில் தலக்கவரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகுது. அதாவது நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் கோலாருடைய தங்கச்சுரங்கம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த தங்கச்சுரங்கம் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திற்கு பக்கத்துல தலக்கவரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், வில்லேஜ் பகுதி. அந்த கிராமத்தினுடைய மலைகளுக்கு அப்பால் தான் இந்த பாலாறு வந்து உற்பத்தி ஆகுது. இதனுடைய மொத்த சதுர கிலோமீட்டர் இது வந்து எவ்வளவு தூரம் பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா 17,871 சதுர கிலோமீட்டர் பாயுது. தமிழ்நாடு கர்நாடகாவை சேர்த்து இது வந்து ஆந்திராலையும் இதனுடைய தொடர்ச்சி வந்து இருக்கு. அதாவது
கர்நாடகாவில் உற்பத்தியாகி தமிழ்நாடு ஆந்திரா வரைக்கும் இதனுடைய இது வந்து அஹ், தூரம் வந்து பாஞ்சு வரும். ஆஹ், கர்நாடகாக்குள்ள கர்நாடகா ஆந்திரா எல்லைக்குள்ள ஒரு பகுதியில் நுழைஞ்சு அதுக்கப்புறம் தான் இது தமிழ்நாடுக்குள்ள வரும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா இது வந்து 57% தமிழகத்துல வந்து பாயுது. 57% தமிழகத்திலும் கர்நாடகா இந்த பகுதியில 57% இதனுடைய நீட்சி வந்து காணப்படுது. இதனுடைய கிளை ஆறு பிரான்ச்சஸ் ரிவர்னு சொல்லுவாங்க. பொன்னி, கவுண்டினியா, மலட்டாறு, செய்யாறு, அடுத்தது கிளியாறு. இது எல்லாமே இதனுடைய துணை ஆறுகள் தான். ஸோ இந்த ஆறுகளுடைய மொத்த நீட்சி பார்த்தோம்னா இந்த கிளையாறுலாம் சேர்ந்து மொத்தம் வந்து பார்த்தோம்னா 348 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதனுடைய இது இருக்கும். அதாவது இந்த கிளையாறுகளுடைய மொத்த நீளங்கள் 348 கிலோமீட்டர். ஸோ இந்த பாலாறு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தோம்னா 222 கிலோமீட்டர் வரைக்கும் பாயுது. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள 222 கிலோமீட்டர் 222 தமிழ்நாட்டுக்குள்ள பாய்ஞ்சி வேலூர் காஞ்சிபுரம் வழியா கூவத்தூர் அப்படிங்கிற பகுதியில கடல்ல போய் கலக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 222 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாய்ந்து வேலூர் காஞ்சிபுரம் வழியா அதனுடைய நீட்சி தொடர்ந்து அது வந்து பாய்ந்து கடைசியா தமிழ்நாட்டுல கூவத்தூர் அப்படிங்கிற பகுதியில கடல்ல போய் கலக்குது. இதுதான் பாலாறினுடைய ஹிஸ்டரி வரலாறு. ஸோ அடுத்து நம்ம வந்து பாக்குறது தென்பெண்ணை. இந்த 3 ஆறுகளும் தான் அடிக்கடி டிஎன்பிசில வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. காவிரி, தென்பெண்ணை, அடுத்தது வந்து பாலாறு. இதுல அதிகமா கேட்கறது வந்து என்ன கேட்பாங்கன்னா இதனுடைய கிளை ஆறுகளை பத்தி கேட்பாங்க. கிளை ஆறுகள் ஒண்ணு உற்பத்தி ஆகக்கூடிய இடம், அந்த கிளையாறுகள் உருவாக்கக்கூடிய நிலப்பகுதி, இப்படிதான் கொஸ்டின்ஸே இருக்கும். நான் குரூப்ல போட்டிருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். அதுல இந்த ஆறுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இப்படிதான் இருக்கும். ஸோ தென்பெண்ணை வந்து நந்தி துர்கா அப்படிங்கிற ஒரு மலையினுடைய கிழக்கு சரிவில உற்பத்தி ஆகுது. நந்தி துர்கா இது வந்து கர்நாடக மாநிலம் தான். கிழக்கு கர்நாடகா அப்படிங்கிற பகுதியில தான் இந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம். நந்தி துர்கா அப்படிங்கிற அந்த மலையின் மீது கிழக்கு சரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த குன்று பகுதியில தான் இது வந்து உருவாகுது. இதனுடைய மொத்த வடி நிலப்பரப்பு, இது பாய்ந்து ஓடக்கூடிய அந்த வடி நிலப்பரப்பு வந்து மொத்தம் வந்து பார்த்தோம்னா உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடல்ல கலக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் 16,019 சதுர கிலோமீட்டர். 16019 16,019 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இதனுடைய வடி நிலப்பரப்பு இருக்கும். அதுல 77% வந்து தமிழ்நாடுனுடைய பகுதிகளில் இது பாயுது. 77% தமிழ்நாடுனுடைய பகுதிகளில் இது பாயுது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல தான் இந்த ஆறு வந்து பாய்ந்து ஓடுது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம். திரும்பியும் சொல்றேன், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம். ஸோ இந்த பகுதிகளில் தான் இந்த ஆறு வந்து பாய்ந்து கடல்ல போய் கலக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இது வந்து தென்கிழக்குல 247 கிலோமீட்டர் பாய்ந்து கொடிலம் மற்றும் பெண்ணை ஆறு என 2 கிளைகளாக இது பிரியும். தென்கிழக்குல சவுத் ஈஸ்ட் பகுதியில 248 கிலோமீட்டர் தூரம் இது டிராவல் பண்ணி நீளம் பாய்ந்து இது வந்து கெடிலம் சொல்லுவாங்க. கெடிலம் அல்லது கொடிலம் ரெண்டுமே வந்து ஒரே இதுதான். அந்த பகுதியில பாய்ந்து கெடிலம் மற்றும் பெண்ணை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிளைகளாக பிரிந்து திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகில இது வந்து பிரியும். எந்த அணைக்கட்டுக்கு பக்கம்னா திருக்கோவிலூர் அணைக்கட்டு. இந்த ரெண்டுமே வந்து பிரியக்கூடிய இடம் வந்து திருக்கோவிலூர் அணைக்கட்டு. அப்புறம் இந்த கிளை ஆறுகள் வந்து பார்த்தோம்னா கெடிலம் வந்து கடலூர்லயும்
பெண்ணையாறு வந்து புதுச்சேரியிலும் வந்து கடல்ல கிடக்கும். இந்த 2 கிளையாறுகள் வந்து தனித்தனியா பிரிஞ்சு திருக்கோயிலூர் அணைக்கட்டுல பிரியக்கூடிய இந்த தென்பெண்ணையாறுனுடைய 2 கிளைகள்ல ஒரு கிளையான கெடிலம் வந்து கடலூர் மாவட்டத்துல போய் கடல்ல கலக்கும். மற்றொரு கிளையான பெண்ணையாறு அப்படிங்கிறது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரியினுடைய யூனியன் பிரதேசம் அந்த பகுதிகளில் போய் இது கடல்ல கலக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பனாறு இதனுடைய மற்றும் சில துணை ஆறுகள். சின்னாறு, மார்க்கண்டா நதி, மார்க்கண்டேயன் நதின்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல மார்க்கண்டா நதிம்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், மார்க்கண்டேயன், மார்க்கண்டா. ஸோ வாணியாறு, வாணியாறு. அடுத்தது பாம்பன். பாம்பன்னா ராம்நாடு நினைச்சிட்டாங்க, அது வேற இது வேற. பாம்பன் ஆறு, அது பாம்பன் பாலம். ஓகேங்களா, ரெண்டுக்குமே வேற வேற அர்த்தங்கள், வேற வேற நிலப்பகுதி. அது பாம்பன் ஆறு, இதெல்லாம் இதனுடைய துணை ஆறுகள். இதனுடைய குறுக்கே தான் கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் அணைக்கட்டு. இந்த ஆற்றினுடைய குறுக்கெல்லாம் தான் சாத்தனூர், கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் அணைக்கட்டுலாம் இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய இதுல தான் கெட்டியிருக்காங்க. ஸோ பெண்ணை ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு புனித நதியா வந்து கருதப்படுது. இது இந்து மக்களின், அதாவது இந்து மக்களினுடைய புண்ணிய நதியாக கருதப்படக்கூடிய ஒரு ஆறு பெண்ணை ஆறு. ஸோ அதுக்கப்புறம் வைகை. வைகை வந்து என்னன்னா, ஏற்கனவே நம்ம மலைகள்ல படிக்கும் போது பார்த்தோம், அந்த வருஷ நாடு ஆண்டிப்பட்டி மலைகள்னு. அந்த வருஷ நாடு மலையில தான் இந்த வைகை ஆறு வந்து கிழக்கு சரிவுல, அதனுடைய கிழக்கு பகுதி, தமிழகத்தினுடைய பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் இது வந்து உற்பத்தி ஆகுது. வைகை நதி வருஷ நாட்டினுடைய கிழக்கு சரிவுல உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஆறு கிட்டத்தட்ட 7741 சதுர கிலோமீட்டர், 7741 சதுர கிலோமீட்டர் பாய்ந்து, அதாவது இதனுடைய மொத்த வடிநில பகுதினா அது வந்து அதனுடைய கரைகளில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாசன பகுதிகள், இதெல்லாம் அதனுடைய வடிநில பகுதி. இதனுடைய நீளம் வந்து 258 கிலோமீட்டர், 258 கிலோமீட்டர். தமிழகத்துல கடல்ல கலக்காத ஒரே ஆறு எதுனா வைகை ஆறு தான். இதை வச்சு ஒரு ஜிகே வந்து கொஸ்டின்ஸ் உண்டு. தமிழகத்தில் கடலில் கலக்காத ஒரே ஆறு வைகை ஆறு. அப்ப இது எங்க போய் கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாட்டுல ஒரு பெரிய ஏரி உண்டு, அந்த ஏரியில போய் தான் இந்த ஆறு போய் கலக்கும். எல்லா ஆறுகளுமே மலையில உற்பத்தியாகி சமவெளிகள்ல பாய்ந்து அதுக்கப்புறம் அருவிகளா உருவாகி நேரா போய் கடல்ல போய் கலக்கும். ஆனா இது வந்து வைகை ஆறு மட்டும்தான் கடல்ல போய் கலக்காம டைரக்டா ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஏரியில போய் கலக்கும். தமிழ்நாட்டில் கடலில் கலக்காத ஒரே ஆறு வைகை நதி தான். ராமநாதபுரம்ல ஒரு ஏரியில் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் அது உபரி நீர், அதனுள்ள இருக்கக்கூடிய அந்த உபரி நீர் தான் கடல்ல போய் கலக்கும். இந்த ஏரி நிரம்பி அந்த ஏரியிலிருந்து வழிந்து ஓடக்கூடிய அந்த நீர் மட்டும்தான் கடல்ல போய் கலக்கும். டவுட் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். 77,000 சொன்னீங்களாங்க சார், எவ்வளவுங்க சார் அது? 77,041 சதுர கிலோமீட்டர் இதனுடைய வடிநில பகுதி. இந்த 6 நாள் பயனடக்கூடிய வடிநில பகுதிகள், அதாவது விவசாய நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா 77,041 சதுர கிலோமீட்டர். இதனுடைய நீளம் வந்து அது வருஷநாடு மலையில இருந்து அந்த ராமநாதபுரம் நதி வரைக்கும் இருக்கக்கூடிய அதனுடைய நீளம் வந்து 258 கிலோமீட்டர். ஸோ அடுத்தது வந்து தாமிரபரணி. ஸோ தாமிரபரணி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு தாமிரம் அப்படின்னாலே இது காப்பர் அப்படிங்கிற ஒரு பேரு தான். இது ஏன் தாமிரபரணினா, செம்மண் துகள்கள் காரணமாக தான் இந்த நதிக்கு செந்நிறத்துடன் காணப்படுறதுனால, இது உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பகுதியில வந்து காணப்படக்கூடிய அந்த இடத்துல, இது வந்து அகஸ்தியமலை பாபநாசம் அப்படிங்கிற அந்த அகஸ்தியமலை பகுதியில தான் உற்பத்தி ஆகும். ஸோ செம்மண் துகள்கள்
அதனால இந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகும்போது அதனுடைய அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர்ல காணப்படும். அதனாலதான் இதை வந்து செந்நிறத்துடன் காணப்படுறதுனால இதை தாமிரபரணி, தாமிரம், காப்பர். ஸோ அதனால இது அழைக்கப்படுது. இதனுடைய துணை ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா காரையாறு. காரையாறு முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் இது. காரையாறு மஞ்சள் காமாலைக்கு வந்து நாட்டு மருந்து, தமிழகத்திலேயே மஞ்சள் காமாலைக்கு நாட்டு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரே பகுதி காரையாறு தான். ஸோ நிறைய பேர் அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. காரையாறு. அடுத்தது சேர்வலாறு. சேர்வலாறு. அடுத்தது மணிமுத்தாறு. சேர்வலாறு, மணிமுத்தாறு. இன்னொன்னு வந்து கடனா நதி. கடனா நதி. அடுத்தது பச்சையாறு, சிற்றாறு, ராமாநதி. காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு. மணிமுத்தாறு டேம் ஒன்று உண்டு. அங்க அங்க ஒரு காவலர் பயிற்சி பள்ளியும் உண்டு மணிமுத்தாறுல. அடுத்தது கடனா நதி. அடுத்தது பச்சையாறு, சிற்றாறு, ராமாநதி. இது எங்க போய் கடல்ல கலக்கும்னா தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயில் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் இது போய் கடல்ல கலக்கும். அந்த பிளேஸ் இதனுடைய தூத்துக்குடி மாவட்டம் கடல்ல புன்னக்காயில், புன்னக்காயில், புன்னை காயல், புன்னை காயல் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் இது கடல்ல கலக்குது. இது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்காங்க. ஒரு புக்ல இது பாயக்கூடிய பகுதி 100 கிலோமீட்டருங்காங்க, ஒரு புக்ல 110, ஒரு புக்ல 150 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 100 to 150க்குள்ளதான் இதனுடைய நீளமே இருக்குது மொத்தம். அதனால ஆன்சர்ல இதை தாமிரபரணியை பத்தி கேட்கறதா இருந்தனா கிளையாறுகளை வச்சுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. தூரத்தை வச்சு கேட்டது கிடையாது. அப்புறம் அந்த கடல்ல கலக்கக்கூடிய பகுதியே கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தூரத்தை வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த 100, 110, 150 இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணுங்க. 200, 250 வந்து வராது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. நான் இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு 1க்கு 2 வாட்டி கிராஸ் பண்ணி பார்த்துட்டு இது நான் உங்களுக்கு வந்து ஆன்சரை வந்து குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ சிற்றாறு, ராமாநதி இதெல்லாம் இதனுடைய துணையாறுகள். அடுத்தது தமிழகத்துல காணக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில இருந்து அடிக்கடி ஒவ்வொரு ஒன்னோடும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ குரூப்ல நான் போட்டிருந்த அந்த பிடிஎஃப்லயும் பாத்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் 1 இல்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வரைக்கும், அதாவது 2020ல இருந்து 2024 வரைக்கும், இப்போ வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைம் டேபிள்ல இருந்து, இந்த டேபிள்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நீர்வீழ்ச்சியை நம்ம வந்து கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம்தான். ஸோ நெல்லை மாவட்டம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல காணக்கூடிய நீர்வீழ்ச்சி எதுன்னு பார்த்தோம்னா கல்யாண தீர்த்தம். கல்யாண தீர்த்தம்னா பாபநாசம். பாபநாசத்தினுடைய இன்னொரு பேர் தான் கல்யாண தீர்த்தம் சொல்லுவாங்க. கல்யாண தீர்த்தம், திருநெல்வேலி மாவட்டம் கல்யாண தீர்த்தம். அகஸ்திய மலையில உருவாக்கக்கூடிய பொதிகை மலை அல்லது அகஸ்திய மலைன்னு சொல்லுவாங்க. பொதிகை மலையில உருவாக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி அது. அதுக்கு இன்னொரு பேர் பாபநாசம் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. 24 மணி நேரமும் தண்ணீர் உள்ளக்கூடிய பகுதி தென் மாவட்டத்துல. அடுத்தது தேனி. தேனியில வந்து சுருளி, கும்பக்கரை. சுருளி, கும்பக்கரை. அடுத்தது நாமக்கல். நாமக்கல்னு பார்த்தோம்னா ஆகாய கங்கை. நாமக்கல்ல வந்து ஆகாய கங்கை. அடுத்தது நீலகிரி. நீலகிரியில வந்து கேத்ரின் பைக்காரா. கேத்ரின் பைக்காரா 2 ஃபால்ஸ் இருக்கு நீலகிரியில. கேத்ரின் பைக்காரா. அடுத்தது சேலம். சேலம்ல வந்து கிள்ளியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. கிள்ளியூர், கிள்ளியூர் ஃபால்ஸ். அடுத்தது விருதுநகர். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஐயனார் நீர்வீழ்ச்சி விருதுநகர் மாவட்டம். அப்புறம் கோவை. கோவை வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல வைதேகி, செங்குபதி, சிறுவாணி.
வைதேகி, செங்குபதி, சிறுவாணி 3 நீர்வீழ்ச்சிகள் காணப்படுது. வைதேகி, செங்குபதி, சிறுவாணி. அடுத்தது திருப்பூர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி ஃபால்ஸ். அடுத்தது மதுரை குட்டலாம்பட்டி. கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரியை வச்சுதான் அடிக்கடி ஒன்னோடுல கேட்காங்க. கன்னியாகுமரியில வந்து எந்த நீர்வீழ்ச்சி கேட்பாங்கன்னா வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி. வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னு கேட்கலாம். அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த எப்படினாலும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஆனா கேட்டது வந்து கன்னியாகுமரி வச்சு தான் கேட்காங்க. அந்த வட்டப்பாறை நீர்வீழ்ச்சியை தான் அடிக்கடி கேட்கறது. ஸோ கன்னியாகுமரி அப்படின்னாலே அது வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ், திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அதிகமான திரைப்படங்கள்ல காணக்கூடிய நீர்வீழ்ச்சி அதுதான் திருப்பரப்பு. நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் இங்க தான் எடுப்பாங்க திரைப்படங்கள்ல. மதுரை வந்து குட்டலாம்பட்டி. குட்டலாம்பட்டி நீர்வீழ்ச்சி. குட்லாம்பட்டி அல்லது குட்டலாம்பட்டி. குட்லாம்பட்டி. கன்னியாகுமரி வந்து வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி. திருப்பரப்பு, திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. இன்னொன்னு வந்து காளிகேசம், காளிகேசம் நீர்வீழ்ச்சி. அடுத்தது உலக்கை அருவி, உலக்கை. இந்த 4 நீர்வீழ்ச்சி. திருப்பூர்ல வந்து திருமூர்த்தி, திருமூர்த்தி. அடுத்தது தமிழகத்தினுடைய காணப்படக்கூடிய காலநிலை, வெதர் சுச்சுவேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கடக ரேகைக்கு தெற்கு, பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. அதாவது டிராபிக்கல் ஜோன் சொல்லுவாங்க. கேன்சர் ஜோன், டிராபிக்கல் ஜோன்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா இப்போ பூமத்திய ரேகை, மகர ரேகை, கடக ரேகைன்னு சொல்லி 3 டைப்பா பிரிப்பாங்க பூமியை நிலநடுக்கோட்டு பகுதியில இருந்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமத்திய ரேகை பகுதியில தான் அதிகமான வெயில் காணப்படும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த காடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மித வெப்பமண்டல காடுகள், வெப்பமண்டல காடுகள் இப்படிலாம் நிறைய பகுதியில் இருக்கும். எப்பவுமே வந்து இதுல வந்து அந்த அயனி மண்டல காடுகள்லாம் இந்த பகுதியெல்லாம் காணப்படும். இதெல்லாம் வந்து ஜியாகிரபியை ரொம்ப டீப்பா படிக்கும் போது தான் அது பார்க்க வேண்டியது. ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்மளுடைய தமிழ்நாடை பத்தி படிக்கிறதுனால இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடக ரேகைக்கு தென் பகுதியில தான் நம்ம அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தோம்னா பூமத்திய ரேகை 0 டிகிரி அந்த செல்லக்கூடிய அந்த பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறதுனால சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் ஆண்டு முழுவதும் தமிழ்நாடுல எப்பவுமே வந்து விழும். அதனாலதான் தமிழ்நாடு வந்து எப்பவுமே கொஞ்சம் வந்து என்னன்னா வெப்பமண்டலமா காணப்படுகிறது. ஸோ இங்க கிழக்கு கடற்கரை இருக்கிறதுனால வெப்பமண்டல காலநிலை வந்து இங்க வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதனுடைய சராசரி வெப்பநிலை பார்த்தோம்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 18 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளுடைய வெப்பநிலை அமைஞ்சிருக்கும். சராசரி வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 43 டிகிரி செல்சியஸ். இதுல முக்கியமா குறிச்சிக்க வேண்டியது என்னன்னா தமிழ்நாடு எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குன்னா கடகரேகைக்கு தெற்கையும் பூமத்திய ரேகைக்கு அருகிலே அமைஞ்சிருக்கும். 2வது வந்து சூரியனுடைய செங்குத்து கதிர்கள். இதனாலதான் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் ஆண்டு முழுவதும் தமிழகத்துல வந்து விழுது. அடுத்தது வந்து வெப்பநிலை வந்து 18 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து இருக்கும் சராசரி வெப்பநிலை. மழையளவு பார்த்தோம் அப்படின்னா 958.5 மில்லி மீட்டர். இது லாஸ்டா டிசம்பர் மாசம் இது வந்து ஹிட்டா கொடுத்துட்டு, ஏன்னா காயல்பட்டினம் அந்த பகுதியிலே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 900 மில்லி மீட்டருக்கு மேலேயே மழை பெஞ்சு இயல்பை விட அதிகமான மழையை வந்து லாஸ்ட் 2023 தமிழகம் வந்து பெற்றிருக்கு. ஆனா தமிழகத்தினுடைய சராசரி மழை சராசரி ஆண்டு மழை அளவு பார்த்தோம்னா 958.5 மில்லி மீட்டர். 958.5 மில்லி மீட்டர். அடுத்து ஜனவரி மாதத்துல இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் சூரியனுடைய செங்குத்து கதிர் பூமத்திய ரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடையில வந்து விழும். இதனால இந்த காலத்துல தமிழ்நாடு வந்து சாய்வான சூரிய கதிர்களை பெறும். இதனாலதான் தமிழ்நாட்டுல வந்து குளிர்காலம் அப்படிங்கிற ஒரு பருவநிலை வந்து ஏற்படுது. அப்ப அந்த குளிர்காலத்துல தமிழ்நாடுனுடைய சராசரி வெப்பநிலை பார்த்தோம்னா 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸா மாறிடும். முதல்ல கடகரேகைக்கு பக்கத்துல இருக்கனால சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தா உழுது. 2வது ஜனவரி டு பிப்ரவரி மாதத்துல சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில வரும். சூரியன் வந்து அப்படி சுழன்று வரும்போது அதனுடைய இயல்பு
ஆனா இருப்பை வந்து மாத்தும். அப்போ பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில வரும்போது சரிவா விழும். ஏன் சரிவா விழுதுன்னா பூமியினுடைய அச்சு வந்து 23.5 டிகிரி வந்து சாய்வா தான் சுழலுது. அதனால தமிழகத்தினுடைய அந்த பகுதி வந்து சரிவா இருக்கும். ஸோ அப்போ வந்து சரிவா விழக்கூடிய அந்த சூரிய கதிர்கள்னால இங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து குறைய ஆரம்பிக்கும். 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதனுடைய வெப்பநிலை பதிவாறனால இங்க குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அடுத்தது கோடை. கோடை காலம் வந்து பார்த்தோம்னா சூரியன் வந்து வடக்கு நோக்கி பயணம் பண்ணும். ஸோ வடக்கு நோக்கி பயணம் பண்றதுனால அந்த அந்த மாதம் வந்து பார்த்தோம்னா மார்ச் முதல் ஏப்ரல் வரைக்கும். ஸோ அப்பதான் இந்த அக்னி நட்சத்திரம்லாம் இங்க ஸ்டார்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை. இப்போ வந்து சூரிய கதிர்கள் வந்து செங்குத்து விழுதுறதுனால தென்னிந்தியாவில் வெப்ப மண்டலம், அதாவது வெப்பமான அந்த கோடை காலம் வந்து தொடங்கும். ஸோ இந்த வெப்பமான பகுதினால இங்க வந்து என்ன ஆகும்னா வெப்ப சலனம். ஸோ வெப்ப சலனம் மூலம் தான் தமிழகத்துல வந்து அந்த கோடை கால பகுதியில வந்து வெப்பமான அந்த மழையை வந்து பெறுவோம். வெப்பச்சலன காற்றின் மூலம் கோடை மழையை வந்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று. இந்த 2 விஷயம் தான் முக்கியமானது. வெதர்ல வந்து பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் தான் தமிழகத்தினுடைய பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று பார்த்தோம்னா மார்ச்ல இருந்து மே வரைக்கும் சூரியனுடைய செங்குத்து கதிர்களால வட நிலப்பரப்பு, வடக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து அதிக வெப்பத்தை பெறும். இதனால வட இந்தியா வந்து குறைந்த அழுத்தம் வந்து உருவாகும். ஸோ அப்ப என்ன பண்ணா அந்த குறைவான அந்த காற்றழுத்தத்தை வந்து ஈடு செய்யும் விதமாக அதிக அழுத்தம் உள்ள காற்று எங்க இருக்கும்னா இந்திய பெருங்கடல்ல இருக்கும். இந்திய பெருங்கடல்ல இருந்து வடக்கு நோக்கி காற்று வந்து நேரா நார்த் சைடு நோக்கி போகும். ஸோ நார்த் சைடு நோக்கி போறனால ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அந்த காற்றை வழிமறிச்சு மலைமறைவு பிரதேசமா தமிழ்நாடு இருக்கிறனால தமிழகத்துல மேற்கே இருக்கக்கூடிய, அதாவது கோவை மாவட்டங்கள், அந்த கோவை மாவட்டம், தென் மாவட்டமான கன்னியாகுமரி, இங்க 2 மாவட்டங்கள் வந்து என்னன்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்றால அதிகமான மழை பொழிவை வந்து பெறும். அதே டயத்துல தான் கேரளால வந்து மழை பொழியும். இந்த கேரளால மழை பொழியும் போதுதான் அங்க அதிகமான வெள்ளம் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ தென்மேற்கு பருவக்காற்றுல தமிழகத்துல மழை பெறக்கூடிய மாவட்டங்கள் எதுவும் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டமும் தென் தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தான் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களா இருக்கு. இதுல கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் 50 சென்டிமீட்டர் மழை, 50 சென்டிமீட்டர் மழை வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும், தென் மாவட்டமான கன்னியாகுமரி அந்த பகுதியில் வந்து 50ல இருந்து 100 சென்டிமீட்டர் மழை அளவும் பெய்யும். ஸோ அடுத்தது வந்து வடகிழக்கு பருவக்காட்சி. இந்த வடகிழக்கு பருவக்காட்சியில தான் நமக்கு வந்து அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதி சீசன், அதாவது அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. வடகிழக்கு பகுதியில உருவாகக்கூடிய அதிக அழுத்தம் காரணமாக ஏற்கனவே நம்ம வந்து வடக்கு பகுதியில அழுத்தம் குறைவா இருக்கும். ஸோ இங்க வந்து எப்படின்னா வடகிழக்கு பகுதியில வந்து அதிக அழுத்தம் உருவாகிறதுனால சூரியன் வந்து கடக ரேகையிலிருந்து மகர ரேகைக்கு டிராவல் பண்ணும். ஸோ மகர ரேகைக்கு டிராவல்னால இந்த பருவக்காட்சி என்ன ஆகும்னா பின்னடையும் பருவக்காட்சி, இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. வடகிழக்குக்கு வந்து பின்னடையும் பருவக்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒன்னோடு. பின்னடையும் பருவக்காட்சிங்கிறத எதை சொல்லுவாங்கன்னா வடகிழக்கு பருவக்காட்சி தான் பின்னடையும் பருவக்காட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரியனுடைய அந்த டிராவல் வந்து டைரக்ஷன் வந்து கடகரேகையிலேருந்து மகர ரேகைக்கு அப்படியே டிராவல் பண்ணும். ஸோ டிராவல் பண்றதுனால மேற்கு இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஃபுல்லாமே, அதாவது தமிழகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஃபுல்லாமே அதிக அழுத்தமா இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வங்கக்கடலை நோக்கி காற்று வீசும், மேல இருந்து கீழே காற்று வீசும். தென்மேற்கு பருவக்காட்சியில இந்திய பெருங்கடல்ல இருந்து வடக்கு நோக்கி காற்று வீசும், இந்தியாவை நோக்கி வீசும். ஆனா வடகிழக்கு பருவக்காட்சியில மேல அதிக அழுத்தம் இருக்கும், எங்க இமயமலை பகுதியில அதிக அழுத்தம் இருக்கும். அந்த அதிக அழுத்தம் வந்து எங்க நோக்கி காத்து கீழே தள்ளி கொண்டு வரும்னா நேர தமிழக பகுதியான வங்காள விரிகுடா நோக்கி காத்து வந்து இங்க அடிக்கும். ஸோ இங்க வந்து குறைவான ஒரு காற்றழுத்தம் இருக்கும், மேல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து இங்க வந்து ஈடு கொடுக்கறதுக்கு வகையில காற்று தள்ளிட்டு வரும். ஸோ அந்த டயத்துல தான் வங்காள விரிகுடால வந்து நோக்கி வீசும் காற்று வந்து
தமிழகத்துல மழைப்பொழிவு வந்து கொண்டு வரும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வங்கக்கடலை நோக்கி வீசும் இந்த காற்று வந்து கொரியாலிஸ் விசை. கொரியாலிஸ் விசைன்னா இந்த பூமி சுழலக்கூடிய அந்த விசையை தான் சொல்லுவாங்க. கொரியாலிஸ் விசை காரணமாக திசை விலக்கப்பட்டு இந்த காற்று வந்து என்ன ஆகும்னா தன்னுடைய திசையை மாத்தி வடக்குல இருந்து கிழக்கு நோக்கி வீசும். அதனாலதான் இதை வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. இதனால தமிழகத்துல வந்து பார்த்தோம்னா 48% தமிழ்நாடு மழை பொழிவு பெறும். வடகிழக்கு காற்றினால் தமிழ்நாடு வந்து 48% மழை பொழிவை பெறும். ஒட்டுமொத்த தமிழ்நாடாவே இந்த காற்றுல தான் மழை வரும். ஸோ இதுல வந்து கடற்கரை மாவட்டங்களான சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை மாவட்டங்கள் மட்டும் சொல்றேன், அது வந்து 60% மழைப்பொழிவை பெறும். அடுத்தது உள் மாவட்டம். உள் மாவட்டங்கள்லாம் திருச்சி, கோயமுத்தூர், மதுரை, தேனி, இந்து சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள்லாம் உள் மாவட்டங்கள், வேலூர். ஸோ கடல் அல்லாத இந்த உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் எல்லாமே 40% 50% மழை பெய்யும். அடுத்தது தமிழ்நாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூறாவளியும் அதிகமான புயல்களும் உருவாவது இந்த வடகிழக்கு பருவக்காற்றினால்தான். ஸோ 50% மழை வெப்பமண்டல சூறாவளிகள் இந்த காற்றினால்தான் தமிழகத்துல புயலையும் சூறாவளியும் உருவாக்குது. தமிழகத்தில் 50% சூறாவளி மற்றும் புயல்கள் உருவாவதற்கு வடகிழக்கு பருவக்காற்று தான் முக்கிய காரணமா அமையுது. ஸோ இதனால தமிழகத்தினுடைய மழை பொழிவு பார்த்தோம்னா 100 to 200 சென்டிமீட்டர் அளவுக்கு போகும். இந்த சூறாவளி புயல்கள்னால தமிழகத்துல வந்து மழைப்பொழிவு இந்த வடகிழக்கு பருவக்காற்றுல உருவாக்கக்கூடிய அந்த சூறாவளினால 100 to 200 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவை பெறும். ஸோ தமிழகத்தில் அதிகமாக மழை பொழியக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா சின்ன கல்லார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வால்பாறையில இருக்கு. இதுதான் இந்தியாவில் 3வது அதிகமாக மழை பொழியக்கூடிய பகுதி. சின்ன கல்லார், வால்பாறை, இதுதான் தமிழகத்துல அதிகமாக மழை பெறும் பகுதி. நம்ம பார்க்கக்கூடியது தமிழகத்தினுடைய மண் வகைகள். இதோட இதனுடைய ஜியாகிரபிக்கல் இதெல்லாம் முடிஞ்சிரும். அடுத்தது வந்து தமிழகத்தினுடைய காடுகள் தான். இந்த காடுகள்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, காடுகளை பார்க்கும்போது சரணாலயங்களையும் வந்து பார்க்கணும். ஸோ நம்ம மண்ணை பார்த்துட்டு இந்த காடுகளோட இந்த டாப்பிக்கை முடிச்சிரும். ஸோ தமிழகத்துல வந்து காணக்கூடிய அந்த மண் வகைகள் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான மண் வகைகள் தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் தமிழகத்தினுடைய மண் வகைகள் வந்து பார்த்தோன்னா, அதாவது ஒரு மண் 2 சென்டிமீட்டர் அளவுக்குள்ள ஒரு மண் உருவாவதற்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 300 to 100 வருஷம் ஆகுமா, 1000 வருஷம் ஆகுமா. 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நிலத்துல மண் உருவாவதற்கு, இயற்கையாக மண் உருவாவதற்கு 300 முதல் 1000 ஆண்டுகள் வரைக்கும் தேவைப்படும். ஸோ பாறைகள்லாம் உடைஞ்சி காற்றினால அரிக்கப்பட்டு நீர்னால அது தள்ளப்பட்டு எல்லாமே இயற்கை காரணிகளால ஒரு மண் வந்து உருவாவதற்கு வெறும் 2 சென்டிமீட்டர் மண்ணு தான். 2 சென்டிமீட்டர்னா நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த முதல் 2 ரேகையை வச்சுக்கோங்க. அந்த 2 சென்டிமீட்டர் அளவு கூட உள்ள மண் உருவாவதற்கு 300 to 200 1000 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழகத்துல வந்து காணக்கூடிய மண் வந்து வண்டல் மண். ஸோ இந்த வண்டல் மண் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோன்னா இது எதனால உருவாகும்னா ஆறுகளால இது படிய வைக்கப்படும். மலையில இருந்து வரக்கூடிய பாறைகள்ல உடைச்சி அந்த வரக்கூடிய அந்த ஆறுகளால இந்த மண் வந்து படிய வைக்கப்படும். இதனுடைய நுண் படிவுகளால உருவாகக்கூடிய இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சத்து அதிகமாக இருக்கும்னா சுண்ணாம்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், சுண்ணாம்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரிக் மற்றும் பாஸ்பரிக் அப்படிங்கிற அந்த ஆசிட். சுண்ணாம்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரிக்ங்கிற அந்த ஆசிட் வந்து இந்த மண்ணில் காணப்படும். இதுல வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கக்கூடிய சத்துக்களே நைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கிறதுனால இலை மக்குகள் வந்து இதுல வந்து குறைவா இருக்கும். ஸோ இந்த மண் வந்து பாத்தீங்கன்னா நுண் துகள்கள் மற்றும் களிமண் கலந்த மண்ணா அது இருக்கும். அதனால இந்த மண்ணுல என்ன பயிரிடுவாங்கன்னா நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் இது மட்டும்தான் இந்த மண்ணில் பயிரிடப்படும்.
ஏன்னா இதுல நுண்துளை மற்றும் களிமண் கலந்த அந்த தன்மை இருக்கிறனால இந்த மண் வந்து ஒரு 4 பயிர்களுக்கு மட்டும்தான் உகந்தது. நெல்லு, கரும்பு, வாழை, மஞ்சள். இந்த 4 பயிர்கள் மட்டும்தான் இதுல பயிரிட முடியும். இந்த 4 பயிர்களும் எங்க அதிகமா விளையுதுன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, விழுப்புரம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த பகுதிகள் எல்லாம் அதிகமான அந்த மண் வந்து காணப்படுது. அதனால இந்த பகுதிகளில் இந்த 4 பயிர்களும் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. இதுல ஈரோடு வந்து மஞ்சளுக்கு வந்து பெயர் பெற்ற மாவட்டம். தஞ்சை, திருவாரூர், நாகை, விழுப்புரம், கடலூர், நெல்லை, கன்னியாகுமரி. அடுத்தது கரிசல் மண். இது வந்து இந்த மண் எப்படி உருவாகும் அப்படின்னா தீப்பாறைகள்னு சொல்லுவாங்க. அதாவது எரிமலை பாறைகள் அதுல இருந்து உருவானது அந்த தீப்பாறைகள். அந்த தீப்பாறை வந்து சிதைவடைவதனால இந்த மண் உருவாகும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண் எதுக்கு ஏற்றதுன்னா பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண். பருத்திக்கு உகந்த மண் இதுதான். இது வந்து தக்கான பீடபூமி, அதாவது தமிழகம் தக்கான பீடபூமியில் அமைச்சதுனால இது வந்து லாவா பீடபூமி, அரை வறண்ட பகுதியில தான் இந்த மண் வந்து உருவாகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து நுண் துகள்கள் கொண்ட களிமண்ணால் ஆனது. ஏற்கனவே வண்டல் மண் மாதிரி தான் இதுவும். சார் லாவா பீடபூமி தான் சொன்னீங்களாங்க சார், தமிழகத்தின் தக்கான பீடபூமி அமைந்துள்ளதா? தமிழகம் வந்து தக்கான பீடபூமியில் அமைஞ்சிருக்கனால இது வந்து உருவாக்கக்கூடிய மண் வந்து பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமியில லாவா பீடபூமி. சார் வாய்ஸ் வரலைங்க சார். அதாவது தக்கான பீடபூமியில தமிழ்நாடு அமைஞ்சிருக்கனால இந்த மண் வந்து பொதுவாகவே வந்துட்டு எரிமலை வெடிப்புனால உருவாகுது. ஸோ இது உருவாகக்கூடிய இந்த மண் வந்து உருவாக்கக்கூடிய பகுதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாவா பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. லாவா பீடபூமி. இந்த பாறை வந்து அப்படியே வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த எரிமலையில இருந்து உருகி வெளியே வரக்கூடிய அந்த குழம்புக்கு வந்து லாவான்னு சொல்லுவாங்க. அந்த லாவா மண், அந்த லாவா பாறைகள் அதுதான் வந்து சிதைஞ்சு இந்த கரிசல் மண் வந்து உருவாகும். இந்த பாறை உருவாக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து லாவா பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் இந்த மண் வந்து உருவாகி வரும். ஸோ இது வந்து நுண்ணிய துகள் கொண்ட களிமண்ணால் ஆனது. இந்த மண்ணுல என்னென்ன சத்துலாம் இருக்கும்னு பார்த்தோம்னா பாஸ்பாரிக்கு, ஹைட்ரஜன் மற்றும் உயிரின பொருட்கள் வந்து குறைவா காணப்படும். பாஸ்பாரிக் வந்து குறைவா இருக்கும், ஹைட்ரஜனும் கம்மியா இருக்கும். அதே மாதிரி உயிரின பொருட்கள்னா சில பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து இந்த மண்ணுல கொஞ்சம் கம்மியா காணப்படும். இந்த மண்ணுல கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட், பொட்டாசியம்லாம் இதுல இருக்கும். கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பாரிக் அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னீங்களே சார். பாஸ்பரிக் அதாவது ஹைட்ரஜன் அப்புறம் உயிரின பொருட்கள்லாம் உயிரின பொருட்கள் பாக்டீரியாஸ், சில இருக்கக்கூடிய சில ஃபங்கஸ் இதெல்லாம் இந்த மண்ணில் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இதுல வந்து கால்சியம் வந்து மெக்னீசியம், கால்சியம், அடுத்தது கார்பனேட்டு. பொதுவாகவே எல்லா மண்ணுலையும் சுண்ணாம்புங்கிற ஒரு தன்மை இருக்கும். இந்த மண்ணுலையும் சுண்ணாம்புங்கிற தன்மையும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மண் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண். அது போக வேற என்னெல்லாம் இதுல வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடை தீவனம், கம்பு, சோளம் இதெல்லாம் இந்த மண்ணுல தான் விளைவிக்கப்படுது, பருத்தியை தவிர்த்து. இதை வச்சு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் எதுன்னு கேட்கலாம். அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த மண் வந்து தமிழகத்துல எந்த பகுதியில காணப்படுதுன்னா எப்பவுமே தென் பகுதி தான். மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. கோயம்புத்தூர் பகுதியில ஒரு சில பகுதிகளில் இந்த மண் அதிகமா காணப்படுது. ஸோ கோயம்புத்தூருக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க,
தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கதான் அந்த பருத்தி ஆலைகள் அதிகமா இருந்தது. அதற்கும் ஒரு வகையில இந்த மண் காரணமா இருந்துச்சு. இப்போ அந்த மான்செஸ்டர்ங்கிற நேம் வந்து இந்தியாவினுடைய வேற பகுதிக்கு போயிட்டு. சார் மதுரை விருதுநகர் என்னங்க சார்? மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் கோயம்புத்தூரினுடைய சில பகுதிகள். கோயம்புத்தூர் இந்த மண்ணை வச்சுதான் கோயம்புத்தூரை மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மான்செஸ்டர் அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பருத்தி விளைச்சல்ல அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அங்க வந்து அந்த நூல் உற்பத்தி ஆலைகள் அதிகமா இருந்தது. அந்த பருத்தி இருந்தனால நூல் உற்பத்தி ஆலைகள் அதிகமா இருந்தது. அதே மாதிரி தமிழகத்துல மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னோம்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல பருத்தி ஆலைகள் அதிகமா இருந்தது. அதுல இருக்கக்கூடிய அந்த நூல் எடுக்கக்கூடிய ஃபேக்டரிஸும் அதிகமா இருந்தது. அதனாலதான் அதை வந்து கோயம்புத்தூரை தமிழகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதனுடைய பெயர் வந்து போயிருச்சு. ஏன்னா அதனுடைய ஃபேக்டரிஸ் எல்லாமே குறைஞ்சதுனால. அந்த மான்செஸ்டர் பேருக்கு இந்த மண் ஒரு காரணமா இருந்தது. செம்மண். அடுத்தது தமிழகத்தினுடைய மொத்த பரப்பளவுல சுமார் 2/3 இந்த செம்மண் தான் இருக்கு. இது வந்து மத்திய மாவட்டங்கள், ஸோ திருச்சி, அப்புறம் கரூர், இந்த பெரம்பலூர், அரியலூர், இந்த மாவட்டங்கள் ஃபுல்லாவுமே பார்த்தோன்னா சிவகங்கை, ராம்நாடு, இந்த பகுதிகள் ஃபுல்லாவுமே மத்திய மாவட்டங்களுடைய பகுதிகள் ஃபுல்லாவுமே செம்மண் காணப்படுது. 2/3 தமிழகத்துல காணக்கூடிய மண் வகையில 2/3 இந்த செம்மண் தான் இருக்கும். இது ஏன் செம்மண் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து நுண் துகள் வந்து அதிகமா இருக்கும். அதனால இது வந்து நீரை வந்து தக்க வைக்காது. இதுல வந்து இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால இந்த மண் வந்து எப்பவுமே சிவப்பு கலர்ல இருக்கும். நுண் துகள் இருக்கிறதுனால இந்த மண் வந்து நீரை வந்து தக்க வைக்கக்கூடிய தன்மை கிடையாது. தண்ணி வந்து உடனடியா என்ன ஆகும்னா இதுல கீழே உறிஞ்சிடும், ஸ்டஃப் ஆயிரும். தக்க வைக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இதுல இரும்பு ஆக்சைடு அதிகமா காணப்படும். அதனாலதான் இது சிவப்பு நிற பகுதி, சிவப்பு நிறமா இருக்குது. ஸோ இந்த மண்ணில் வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், இலைமக்கு, அதாவது இலைய வந்து செரிச்சு அதை உரமாக்கக்கூடிய அந்த தன்மை இந்த மண்ணில் வந்து கம்மி. நைட்ரஜன், பாஸ்பரஸ், இலைமக்கு சத்து எல்லாமே இந்த மண்ணில் வந்து குறைவா காணப்படுது. ஸோ இந்த மண்ணிலே வந்துட்டு கேழ்வரகு, அப்புறம் டொபாக்கோ, புகையிலைன்னு சொல்லுவாங்கல்ல அது, அப்புறம் காய்கறிகள், இந்த இதெல்லாம் இந்த மண்ணில் தான் பயிரிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மண் வந்து சிவகங்கை, ராம்நாடு இந்த பகுதியில தான் இந்த மண் அதிகமாக காணப்படும். தமிழகத்துல சிவகங்கை, ராம்நாடுல இந்த மண் அதிக அளவுல காணப்படுது. மத்திய மாவட்டங்களை தவிர்த்து அதிகமாக காணப்படக்கூடிய 2 மாவட்டம் எதுன்னா சிவகங்கை, ராமநாதபுரம். அடுத்தது சரளை மண். சரளை மண்ணுனா ஸோ இது வந்து மலைப்பகுதிகளில் காணப்படக்கூடிய மண் தான் சரளை மண் சொல்லுவாங்க. மலைப்பகுதிகளில் இது ஏன் சரளை மண் சொல்லுவாங்கன்னா இதுல உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில அடிச்சுட்டு போயிரும். இதுல ஒரு சத்து நிக்காது. அதனாலதான் இதுல வந்து சத்துக்கள் ஃபுல்லாமே அடிச்சுட்டு போறதுனாலதான் இது சரளை மண்ணுங்கிற பேரே வந்துச்சு. இந்த மண் வந்து வளமற்ற மண். இதுல எந்த ஒரு பயிரும் வந்து விளைய வைக்க முடியாது. ஆனா இதுல ஒரே 2 பயிர் வந்து விளைய வைக்கிறாங்க. என்னன்னா தேயிலை, காப்பி. இந்த 2 பயிருக்கு ஏற்ற மண்ணே சரளை மண்ணு தான், தேயிலை, காப்பி. ஸோ இந்தியாவிலே வந்து காஃபி அதிகமாக பயிரிடக்கூடிய மாநிலம் எதுனா கர்நாடகா. இந்தியாவிலேயே தேயிலை அதிகமாக விளைவிக்கக்கூடிய மாநிலம் எதுனா அஸ்ஸாம். அதே மாதிரி உலகிலேயே அதிகமாக தேயிலை பயிரிடக்கூடிய நாடு சைனா. இந்தியாவிலேயே காஃபில 2வது இடம் வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த மண் வந்து தேயிலை, காஃபி இந்த 2 பயிர்களுக்கு தான் ஏற்ற மண். அதை தவிர்த்து இதுல வேற என்னெல்லாம் போடுவாங்கன்னா மலைப்பகுதிகளில் சில சமயம் வாழை போடுவாங்க. அடுத்தது மிளகு, இஞ்சி, இதெல்லாம் இந்த சரளை மண்ணில் வந்து போடக்கூடிய பகுதி. இது வந்து நீலகிரி இந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. நீலகிரி மாவட்டம். அடுத்தது காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதிகளில் கொஞ்சம் தான் இந்த மண் வந்து காணப்படுது, சிறிய அளவுல. சார் கர்நாடகால காபி முதலிடம் சார். இந்திய அளவுல கர்நாடகா வந்து காஃபில முதலிடம். தமிழ்நாடு காஃபி 2வது. உற்பத்தியில தமிழ்நாடு 2வது இடம். தேயிலையில வந்து அஸ்ஸாம் ஃபர்ஸ்ட். ஸோ காஃபி வந்து ஆக்சுவலா நம்ம நாட்டு பயிர் கிடையாது. அது வந்து
ஆப்பிரிக்கால இருந்து வந்து அதுக்கப்புறம் அரேபியர்கள் மூலயமா இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும். இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் ஒரு பகுதியில் தான் விளையும். அதுக்கு ஒரு வரலாறே உண்டு. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவுடைய ஹிஸ்டரி படி, இந்தியாவுடைய ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ அந்த அளவுக்கு அது தேவையில்லாததான். ஸோ நமக்கு தமிழ்நாடை மட்டும்தான் நம்ம கேட்கறதுனால இதை பற்றி பார்ப்போம். தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா ஜிகேங்கும் போது அதையும் வந்து கேட்கலாம். ஸோ நெல் வந்து இதில் வந்து ஓரளவுக்கு தான் பயிரிடுறாங்க இந்த சரளை மண்ணில். ஆனால் அதிகமாக விளைவிக்கிறது தேயிலை, காஃபி. அடுத்தது மலைப்பகுதிகளில் சில இடங்கள்ல, சில மலைப்பாங்கான இடங்கள்ல இஞ்சி, மிளகு, வாழை இந்த மண்ணில் வந்து விளைவிக்கப்படுது. அடுத்தது உவர் மண். உவர் மண் அப்படின்னா உப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சை இந்த மாவட்டங்கள் ஃபுல்லாமே, நாகப்பட்டினம், கடலூர் இந்த சைடு ஃபுல்லாமே இந்த மண் வந்து காணப்படும். சோழ மண்டல கடற்கரை வழியா காணப்படக்கூடிய இந்த மண். அடுத்தது இது வந்து வேதாரண்யம் பகுதியில தான் இந்த மண் அதிகமா காணப்படுது. இந்த மண் வந்து பார்த்தோம்னா சுனாமி வரும்போது அதிக மணல் படிவுகளை வந்து ஏற்படுத்திய மண் இதுதான். இது வந்து பயிர்கள் வளர்வதற்கு ஏற்றதாகவே இல்லை இந்த மண் வந்து. ஏன்னா இது உப்பு தன்மை அதிகமா இருக்கனால இந்த மண்ணில் எந்த வகையான பயிரும் விளைவிக்க முடியாது. ஸோ அடுத்தது பாலைவனம். பாலைவனம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகளில் தான் இருக்குது. ஸோ இஸ்ரோவினுடைய ஆய்வின்படி, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் படி 12% நிலப்பகுதி பாலைவனமாக நிலம் வந்து சீரழிவுறதுனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தமிழகத்துல வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து நிலத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு, எதெல்லாம் பாலைவனமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல எந்தெந்த மாவட்டம்லாம் அதிகமாக பாதிப்பு இருக்குன்னு பார்த்தா இந்த இதுல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுல வந்து முக்கியமான வந்து பார்த்தோம்னா தேனி, கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் வந்து நில சீரழிவு வந்து அதிகமா ஏற்படுது. கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டர் நிலப்பரப்பு. 12,000 ஹெக்டர் நிலப்பரப்புனா 120 சதுர கிலோமீட்டர் அளவு வந்து தேனி, ராஜபாளையம் இந்த பகுதிகளில் வந்து நிலம் சீரழிவு ஏற்பட்டு காத்தால மணல் பாதிக்கப்பட்டு அதனால பல்வேறு விளைநிலங்கள்ல வந்து மணல் வந்து உட்புகுந்து இதனால கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சீரழிவு ஏற்பட்டு 12,000 ஹெக்டர் வந்து பாலைவனமாக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இஸ்ரோனுடைய ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ இதோட தமிழகத்தினுடைய மண் வரலாறு முடிவுற்றது. அடுத்தது இயற்கை தாவரம். இது லைட் ஆரம்பிச்சுட்டு இதோட கிளாஸை வந்து இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்தா லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல கேட்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய இயற்கை தாவரம். இதுல வந்து பார்த்தோம்னா 1988 வனக்கொள்கை, இந்திய அரசு ஒரு வனக்கொள்கை வந்து வெளியிடுறாங்க. அந்த வனக்கொள்கையின்படி குறைந்தபட்சம் புவி மேற்பரப்புல வந்து 1/3 பகுதி வந்து காடுகளால் சூழப்பட்டு இருக்கணும். ஆனா அப்படி வந்து இந்தியால இல்ல. 1/3 பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்கணும் 1988 வனக்கொள்கையின் படி. ஆனா அந்த மாதிரி இந்த நிலப்பகுதி வந்து அமையல. ஸோ 2017 வன அறிக்கைன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில காடுகளினுடைய பரப்பளவு பார்த்தோம்னா 26.281 சதுர கிலோமீட்டர். இதுல மொத்த பரப்பளவு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த நிலப்பகுதியில இந்திய அளவுல நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒட்டுமொத்த நிலப்பரப்புல 20.21% ஆகும். வன அறிக்கையின்படி காடுகளுடைய பரப்பளவு வந்து 26.281 சதுர கிலோமீட்டர். மொத்த பரப்பளவு நிலத்தை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது 20.21% ஆகும். ஸோ இந்திய அளவுல தமிழகத்தினுடைய பங்கு பார்த்தோம் அப்படின்னா காடுகள்ல 2.99% தான் தமிழ்நாட்டினுடைய காடுகளுடைய அளவு இருக்கு. 2.99%. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அதுல வந்து உலகினுடைய 25 உயிரியல் பன்மை செறிந்த பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமான வெஸ்டர்ன் ஹில்ஸ் கன்னியாகுமரியில இருந்து பாம்பே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சியினுடைய நீச்சில கிட்டத்தட்ட 25 பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, உயிரியல் பன்மை செறிந்த பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 25 பகுதியில பிரிச்சிருக்காங்க, பயோடைவர்சிட்டி ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில 25 பயோடைவர்சிட்டி ஏரியாஸ் இருக்கு. இதுல வந்து
தமிழகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து பிரிச்சோம் அப்படின்னா, இதுல ஒதுக்கப்பட்ட காடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 19,459 சதுர கிலோமீட்டர் ஒதுக்கப்பட்ட காடுகள். 19,459 19,459 சதுர கிலோமீட்டர். இதுல பாதுகாக்கப்பட்ட காடுகள், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட காடுகள் வந்து 17,822 சதுர கிலோமீட்டர். 1782 சதுர கிலோமீட்டர். இதுல வரையறுக்கப்படாத காடுகள் இருக்கும், அன்ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரையறுக்கப்படாத அந்த காடுகள் வந்து 1,266 சதுர கிலோமீட்டர். 1,266 சதுர கிலோமீட்டர். மொத்தம் எல்லா காடுகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர்னா 22,507 சதுர கிலோமீட்டர். ஒதுக்கப்பட்ட காடுகள் 19,450 சதுர கிலோமீட்டர். பாதுகாக்கப்பட்ட காடுகள் 17,882 சதுர கிலோமீட்டர். வரையறுக்கப்படாத காடுகள் சொல்லுவாங்க, அன்ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் 1,266 சதுர கிலோமீட்டர். மொத்தம் வந்து டோட்டலா 22,507 சதுர கிலோமீட்டர். ஸோ இந்த காடுகள் வந்து பார்த்தோம்னா சார் வெப்பமன் எவ்வளவு சொல்லுங்க. சார்? பாதுகாக்கப்பட்ட காடுகள் 17,822ங்களா? சாரி, 1,782. சாரி நான் ஒன்னு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். 1,782. திரும்ப வேணா சொல்றேன். ஒதுக்கப்பட்ட காடுகள் 19,459. ஒதுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட காடுகள், சேஃபஸ்ட் ஃபாரஸ்ட், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, அது வந்து 1,700. நான் 17 சொல்லிட்டேன், சாரி. 17 கிடையாது, 17 அங்க கிடையாது, 1,700. 1782. 1782. வரையறுக்கப்படாத வரையறுக்கப்படாத காடுகள் வந்து 1,200 சதுர கிலோமீட்டர். மொத்தம் வந்து 22,507. மொத்தம் இதை டோட்டல் பண்ணோம்னா 22,507 வரணும் சதுர கிலோமீட்டர். ஓகே, 22,507 மொத்தம். பாதுகாக்கப்பட்ட காடுகள் 1782. ஸோ இந்த காடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவாங்க, மித வெப்பமண்டல காடுகள். ஸோ தமிழகத்துல இந்த 2 காடுகள் தான் இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா அதிக மழை பெறும் பகுதிகளில் வந்து காணப்படக்கூடிய காடுகள் வந்து அங்க இருக்கக்கூடிய அடர்ந்த மரம் மற்றும் மரக்கிளைகளால வந்து இந்த காடுகள் வந்து உருவாகும். ஸோ அப்படி தமிழகத்துல இந்த வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் எப்பவுமே அடர்ந்த காடுகள்னு சொல்லக்கூடியதுதான், பச்சை பசைன்னு இருக்கும். அந்த காடுகள் வந்து தமிழகத்துல எந்த மாவட்டத்துல அதிகமா காணப்படுதுன்னா நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி, அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்திருக்கக்கூடிய அதனுடைய சரிவுகள் எல்லாமே இந்த வெப்பமண்டல பசுமை மரா காடுகள் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காடுகள்ல வந்து பார்த்தோம்னா அதிகமா வந்து இருக்கக்கூடிய மரங்கள் வந்து பார்த்தோம்னா கருங்காலி மரங்கள், அடுத்தது லவங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரம், மலபார் மரம், அப்புறம் பலா, மருது, அயனி, பலா மரங்கள், மருது, அப்புறம் அயனி. ஸோ இந்த மரங்கள் எல்லாமே இந்த பசுமை மர காடுகள்ல காணப்படக்கூடிய மரங்கள். ஸோ இதுல வந்து அரை பசுமை மர காடுகள் வந்து பார்த்தோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல காணப்படுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாக்கோனி அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள், இந்திய மாக்கோனி, அடுத்தது தேக்கு, உள்ளி காசியா அப்படின்னு சொல்லக்கூடிய மரம், பலா மரம். இந்த மரங்களும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படுது. இது வந்து பாதி வெப்பமாறா காடுகள், அதாவது அரை பசுமை மாறா காடுகள், அரை பசுமை மாறா காடுகள். இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த மாதிரி காடுகள் இருக்கும். அடுத்தது மித வெப்ப மண்டல காடுகள். இது வந்து ஆனைமலை, அந்த ஊட்டி, நீலகிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள். இது மித வெப்ப மண்டல காடுகள். இது வந்து ஆனைமலை, இந்த ஊட்டி, நீலகிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் ஃபுல்லாவுமே. இதுலயும் வந்து மித வெப்ப மண்டல காடுகள்ல நீலகிரியும் வரும். வெப்பமண்டல பசுமை மர காடுகள்லையும் நீலகிரி வரும், மித வெப்ப மண்டல காடுகள்லையும் நீலகிரி வரும். ஏன்னா அங்க ரெண்டு டைப்பான ஃபாரஸ்ட் உண்டு. ஒன்று டீக் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆனைமலை, அடுத்தது நீலகிரி, பழனிமலை. ஸோ இந்த பகுதிகளில் இது காணப்படும் மித வெப்ப மண்டல காடுகள். மித வெப்ப மண்டல காடுகள் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மீட்டர் உயரமான பள்ளத்தாக்குகள்லாம் இந்த பகுதியில தான் அமைஞ்சிருக்கும். அதாவது 1000 மீட்டர் உயரம் உள்ள பள்ளத்தாக்குகள் இந்த மித வெப்ப மண்டல காடுகள்ல தான் காணப்படுது.
ஸோ இந்த காடுகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோலாஸ் காடுகள்னு சொல்லுவாங்க. சோலைகள் இந்த மாதிரி காடுகள்ல தான் இருக்கும். ஸோ சோலாஸ் காடுகள். இது வந்து இந்த காடுகள்ல வந்து மரங்கள் வந்து குறைந்த உயரத்துடன் தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது. ஓரளவுக்கு நார்மலான சைஸ்ல தான் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ், ஆப்பிள், அப்புறம் அந்த வெள்ளை லிச்சி பழம் இருக்கும்ல, அந்த மரங்கள்லாம் இந்த மிதவெப்ப மண்டல காடுகள்ல தான் காணப்படும். ரோஸ், ஆப்பிள், வெள்ளை லிச்சா. இந்த இதெல்லாம் எப்படி கேட்பானா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து காரணம் கூற்று இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பான். மிதவெப்ப மண்டல காடுகள் வந்து உயரம் குறைந்த மரங்கள் காணப்படுது அப்படின்னா காரணம் கூற்று கொடுத்து கேட்பான். ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த வெப்பமண்டல காடுகள், மித வெப்பமண்டல காடுகள், அப்புறம் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து வந்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இதோட இன்னைக்கு இந்த டாப்பிக்கை முடிச்சிரும். இது வந்து பார்த்தோம்னா பசுமை மாறா மற்றும் அரை பசுமை மாறா காடுகளுடைய விளிம்பு பகுதிகளில் இருக்கும். இது வந்து இலையுதிர் காடுகள் தான். இது வந்து டீக் ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த செமி டீக் ஃபாரஸ்ட்டுக்கும் அதனுடைய மிட் பாயிண்ட், அதாவது அதனுடைய விளிம்பு பகுதியில் தான் இது இருக்கும். பசுமை மரம் மற்றும் அரை பசுமை மர காடுகளுடைய விளிம்பு பகுதியில் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரம் கொண்ட மரங்கள் தான் இதுல வந்து இருக்கும். 30 மீட்டர் உயரம் கொண்ட மரங்கள். இதுல வந்து இந்த இலவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இலவம் மரம். அடுத்து வந்து கடம்பா, வாகை மரம், அப்புறம் சிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். சிரஸ், இலவம், கடம்பா, வாகை, சிரஸ், வெக்காளி போன்ற மரங்கள்லாம் இந்த வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்ல காணப்படும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒன்வர்டு கேட்கக்கூடிய டாபிக் மாங்கோரா. இதோட இதை மைண்ட் அப் பண்ணிடுவோம். மாங்கோரா காடுகள். ஸோ இந்த மாங்கோரா வந்து பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம் இருக்குல்ல, பிச்சாவரம், அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் இருக்கும். சதுப்பு நிலம் சொல்லுவாங்க. சதுப்பு நிலம் அல்லது ஆற்றினுடைய டெல்டா தீவுகளில் தான் இந்த மரம் காணப்படும். இந்த காடுகள், மரம் இல்லை, இந்த காடுகள் குட்டி குட்டி செடியா இருக்கும், ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். சதுப்பு நிலம் மற்றும் ஆற்றினுடைய டெல்டா பகுதிகள். ஆறுகள் வந்து டெல்டா, அதாவது கடலோட கலக்கக்கூடிய பகுதி தான் டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த டெல்டா பகுதிகளில் வந்து இந்த காடுகள் வந்து காணப்படும். இது வந்து கடைப்பகுதி, தீவுகளுடைய கடைப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த லேண்ட், அதாவது ஒரு தீவு எண்ட் ஆஃப் த ஐலாண்டு, அதனுடைய கார்னர்ல எல்லாம் இந்த காடுகள் இருக்கும். நம்ம தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் தான் இதுக்கு வந்து பிரசித்தி பெற்றது. ஸோ காட்டு மல்லி, இந்தியன் ஃபெரிவெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள். காட்டு மல்லி, இந்தியன் ஃப்ரீவெட், இந்த மரங்கள்லாம் இந்த மாங்கோரா காட்டுல தான் காணப்படுது. பிச்சாவரம் இருக்குல்ல, இந்த கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் பார்த்தீங்கன்னா 1100 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. 1100 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. கிட்டத்தட்ட 11 சதுர கிலோமீட்டர் நினைக்கிறேன். 11 சதுர கிலோமீட்டர் வந்து அந்த மாங்கோரா காடுகள் இருக்கு. இது உலகத்தினுடைய 2வது சதுப்பு நில காடுகள் ஆகும். கடலூர் பிச்சாவரம் காடுகள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய 2வது சதுப்பு நில காடு. ஸோ இந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த மரங்களினுடைய பயாலஜிக்கல் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா அவிசீனியா ரைசோபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவிசீனியா ரைசோபோரா. அந்த கடலூர்ல அந்த பிச்சாவரத்துல காணப்படக்கூடிய அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மாங்கோராஸ் மரங்கள் எல்லாமே அவிசீனியா ரைசோபோரா அப்படிங்கிற அந்த தாவர இனத்தை சார்ந்தது. ஸோ இதை தவிர்த்து தமிழகத்துல வேற எந்த பகுதியில் காணப்படுதுன்னா தூத்துக்குடி, அதுக்கப்புறம் முத்துப்பேட்டை. ஸோ இந்த பகுதிகளில் ஓரளவுக்கு காணப்படுது. ஸோ இந்த காடுகள் தான் சுனாமி வரும்போது அந்த கடல் அரிப்புல இருந்தும் அதனுடைய அலைகளை வந்து மட்டுப்படுத்தி ஓரளவுக்கு வந்து அலைகளினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு இந்த காடுகள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓரளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படாத வண்ணம் தடுப்புதல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுதான் கடல் அரிப்புகள்லையும் மிக முக்கிய பங்கு வச்சிருது. ஸோ அடுத்தது வெப்பமண்டல முட்புதர். இதோட இது 2 லைன் தான் இருக்கு. ஸோ இந்த வெப்பமண்டல முட்புதர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மழை ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த காடுகள் வந்து காணப்படும். இது வந்து கிட்டத்தட்ட 400 மீட்டர் உயரத்துக்கு மேல சமவெளிகள்ல இருந்து, அதாவது லேண்ட்ல இருந்து சமவெளிகளுடைய பரப்பளவு பார்த்தோம்னா 400 மீட்டர் உயரத்துக்கு மேலதான் இந்த மாதிரியான காடுகள் இருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே நம்ம வேற ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய பனைமரம் விளையக்கூடிய பகுதி இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. பனைமரம், வேம்பு, கருவேலம், சீம கருவேல மரங்கள்லாம் இருக்கக்கூடியதான் வெப்பமண்டல முட்புதர் காடுகள். சீம கருவேல மரம்லாம் இருக்குல்ல, அதுதான் வெப்பமண்டல முட்புதர் காடுகள். ஸோ இந்த காடுகள் வந்து தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்கு. ஆனால் குறிப்பாக இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்தோன்னா வறட்சியான மாவட்டங்களில் தான் இந்த காடுகள் இருக்கும். தருமபுரி, ராம்நாடு, விருதுநகர் போன்ற பகுதிகளில் இந்த காடுகள் அதிகமாக காணப்படுது. எங்கே மழை குறைவாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த காடுகள் இருக்கும். ஸோ இதில் விளையக்கூடிய மரம் எதுனா பனைமரம், வேம்பு, கருவேலம். தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த 3 மாவட்டங்களில் இந்த காடுகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்க. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. நாளைக்கு நம்ம வேற ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.